கபிலன் ஜெயிச்ச உடனே அந்த பின்னாடி அந்த அந்த ஒரு பிடரி மாதிரி இருக்கும் அவரோட, அது அந்த தலை சிங்கத்தோட பிடரி மாதிரி அப்படி பிடிச்ச ஒரு ஒரு பெருமிதத்தோட பார்த்துட்டு தட்டி கொடுத்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா துரக்கனுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவர் தலையை இப்படி பிடிக்கணும் அப்படின்ற இது வந்து அது எப்படி அங்க நடந்துச்சு, உங்களோட இன்புட்டா இல்ல ரஞ்சிதனா சொன்னாரான்றது தெரிஞ்சுக்கணும். பண்ணல ஏன் பண்ணீங்க? இல்ல அது மொமெண்ட் தான் சார், அது பிளான்லாம் பண்றது இல்லை. அந்த மொமெண்ட்ல அந்த ஹீட் அப் சுச்சுவேஷன்ல என்ன வருதோ, நீங்க ஒரு நடிகனா இன்புட் அவர்கிட்ட இருந்து என்ன வாங்குறோமோ அது அந்த மொமெண்ட்ல நடக்கிறது தான். பிளான் பண்ணிலாம் அது வராது, அந்த மொமெண்ட்ல வர்றது தான். அந்த அந்த ஸ்பாட்ல இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுது இல்லை. இப்போ நான் மட்டுமே பண்றதுன்னு ஒன்று கிடையாது. அவர் ஒன்று இருக்குல்ல, அவர் வந்து அந்த இந்த பொசிஷனோட வந்து என்ன பார்க்குற அந்த லுக் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணும். ஓகே ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால தான் அந்த கோ ஆக்டர்ஸ் அவங்க டைலாக்கே பேசுறதுனால அவங்க நிக்கிற அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த ஹீட் அப் சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு தேவை. அந்த கோ ஆக்டர்ஸ் நீங்க கொஞ்சம் சொன்னாங்கன்னா நம்ம சொன்னங்கிடும். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கும் போதும் அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் டீம் ஒர்க். இட்ஸ் நாட் நான் பண்ணேன் நீ பண்ணன்னு ஒன்று கிடையாது. அந்த மொமெண்ட்ல ரஞ்சித் ஒன்று கொடுக்குறது, அது ரஞ்சித்தோட பார்வை எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகும். வந்துட்டு நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ வந்து நமக்கு அது இன்ஸ்பயர் ஆகும். இது நான் பண்ணிட்டேன், நான் யோசிச்சேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மொமெண்ட்ல நீங்க என்னவா இருக்கீங்க, எவ்வளோ நியூட்ரலா இருக்கீங்க, எவ்வளோ விஷயத்த உள்வாங்குறீங்க, அது அவர்கிட்ட இருந்து என்னவா வருது, இவர் என்ன கொடுக்குறாரு, எல்லாமே சேர்ந்தது தான். அந்த ஸ்பார்க் வந்து அங்க வர்றது தான். என்ன பத்தி நம்ம பிளான் பண்ணியிருப்போம், இப்படி எல்லாம் போகலான்னு யோசிப்போம், அதை தாண்டி ஒன்று நடக்கும்ல, அது அந்த மொமெண்ட்.